அரசன் சாலமோன். தாவீது ராஜாவின் மகனாக பிறந்தவன் சாலமோன். தாவீது வயதாகியபோது இஸ்ரவேல் தேசத்தின் அரசனாக சாலமோன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் இளம் வயதிலேயே அரசனானதால், இத்தனை பெரிய தேசத்தை நான் எப்படி ஆளப்போகிறேன் என்று மனத்தில் கவலைப்பட்டான். ஒரு இரவு கிபியோனில் சாலமோன் தேவனை வழிபட்டுக் கொண்டிருந்தபோது தேவன் அவனுக்கு கனவில் தோன்றி, நான் உனக்கு கொடுக்க வேண்டியது என்ன, கேள் என்றார். அப்போது சாலமோன் செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் எதிரிகளை வெல்வதையும் கேட்கவில்லை. அவன் பணிவுடன், நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். இதை கேட்ட தேவன் மிகவும் மகிழ்ந்தார். நீ உனக்காக செல்வத்தையும் புகழையும் கேட்கவில்லை. ஆகையால் உனக்கு முன்பும் பின்பும் யாருக்கும் இல்லாத ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதோடு செல்வமும் மகிமையும் உனக்கு கூடுதலாக தருகிறேன் என்று ஆசிர்வதித்தார். சாலமோனின் ஞானம் விரைவில் அனைவருக்கும் தெரியவந்தது. ஒரு நாள் 2 பெண்கள் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு ராஜாவின் முன் வந்தனர். இந்த குழந்தை எனது என்று இருவரும் ஒரே நேரத்தில் கூறினர். யார்தான் உண்மையான தாய் என்று யாருக்கும் புரியவில்லை. அப்போது சாலமோன் அமைதியாகச் சொன்னான், வாளை கொண்டு வாருங்கள், குழந்தையை 2ஆக வெட்டி இருவருக்கும் சமமாக பகிருங்கள் என்று. இதை கேட்டவுடனே ஒரு பெண் கதறி, வேண்டாம் ராஜாவே, குழந்தையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள், உயிரோடு இருந்தால் போதும் என்றாள். மற்ற பெண் அமைதியாக இருந்தாள். அப்போது சாலமோன் சிரித்தபடி கூறினான், குழந்தையை விட்டு கொடுக்க தயாரானவள்தான் உண்மையான தாய், குழந்தையே அவளுக்கு கொடுங்கள் என்று. அந்த நாள் முதல் சாலமோனின் ஞானம் நாடு முழுவதும் புகழ் பெற்றது.